ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பைத்தானில் டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் இதுக்கான எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், எம்ப்ளாய் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸோ அதுக்கு 1001 இன்னும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாய் ஐடிக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணக்கூடாது. பைத்தானில் இன்டிஜரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஏன்னா பைத்தான் ஒரு டைனாமிக் லாங்குவேஜ். இதுக்கு நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண வேண்டியதில்லை. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப் அசைன் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதில் சாரல் ஏஐ டெக்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேல்ரின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி 75,000.00 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஈஸ் ஆக்டிவ்க்கு நான் பூலியன், அதாவது ட்ரூன்னு செட் பண்ணுறேன். இதே பார்த்திங்கன்னா வேரியபிளுக்கு முன்னாடி இன்டிஜர் அல்லது ஸ்ட்ரிங்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணலைன்னா சி ஷார்ப்போ அல்லது ஜாவாவோ எரர் த்ரோ பண்ணும். ஆனால் பைத்தான் எரர் த்ரோ பண்ணாது. ஏன்னா இது ஒரு டைனாமிக் லாங்குவேஜ். இது ரன் டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே டேட்டா டைப்பை அசைன் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன டேட்டா டைப்புன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எம்ப்ளாய் ஐடிக்கு என்ன டேட்டா டைப்னா இன்டிஜர்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே இன்டிஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், பூலிகன்னு கரெக்டாக ஷோ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய் ஐடிக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நான் அசைன் பண்ண போகிறேன். அசைன் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எம்ப்ளாய் ஐடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் இன்டிஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இங்கே எம்ப்ளாய் ஐடிக்கு ஸ்ட்ரிங்கு நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பைத்தான் அக்செப்ட் பண்ணிட்டு, இதே ஜாவாவோ அல்லது சி ஷார்ப்போ அக்செப்ட் பண்ணிக்காத எரர் த்ரோ பண்ணும். ஆனால் பைத்தான் அக்செப்ட் பண்ணிட்டு, இப்போ இதுக்கான வேல்யூ அதை என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதை டைப் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு நமக்கு ஷோ ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ டேட்டா டைப்பாக அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கு. அடுத்து டைப் கன்வர்சேஷன் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரைஸ் 100, அது இன்னும் இன்டிஜரில் கொடுக்காம ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். டபுள் கொட்டேஷன் உள்ளார 100ன்னு கொடுக்குறேன். அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இப்போ ப்ரைஸ் ப்ளஸ் 15 நான் ஒரு வேல்யூ கொடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ரிசல்ட்டு பார்க்கலாம். எரர் த்ரோ ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவோட ஒரு இன்டிஜர் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா எரர் த்ரோ ஆகும். இது எல்லா லாங்குவேஜ்லேயுமே சேம் தான். எல்லா லாங்குவேஜ் மீன்ஸ் சி ஷார்ப் அண்ட் ஜாவா, பைத்தான். ஸோ எல்லாமே எரர் த்ரோ பண்ணுது. இப்போ நான் ப்ரைஸுக்கு முன்னாடி இன்டிஜர்னு கொடுத்துட்டேன், அதாவது கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வந்துடுச்சு. இது எந்த மாதிரி சினாரினா சம்டைம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்லேருந்து அல்லது ஏபிஐலேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும்பொழுது ஒரு இன்டிஜர் வேல்யூ ஸ்ட்ரிங்காக வரும். ஸோ இந்த மாதிரி சினாரியில் நம்ம டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். டைப் கன்வர்ஷன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். லைன் நம்பர் 24 நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேரியபிளையும் அது ஸ்ட்ரிங்காக உள்ளதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம்.
சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, அதை வந்து நான் வந்து இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆக்டிவ். ஈஸ் ஆக்டிவ் வந்து பூலியன், அதை வந்து நான் ஸ்ட்ரிங்கா நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எம்ப்ளாயி ஐடி வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். டைப் உள்ளார எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அண்டர்ஸ்கோர் இன்ட்டு, இதை வந்து நான் இது என்ன டைப்பில் கரண்டாக இருக்குன்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அது இது என்ன டேட்டா டைப்பாக இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன் இப்போ. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரிசல்ட் வந்துட்டு, இப்போ 2 ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னா, அதாவது ஃப்ளோட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜராக இருக்குது, பூலியன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை டீபக் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பைத்தான் வந்து ஒரு டைனாமிக் லாங்குவேஜுங்கிறதுனால நம்ம வந்து டேட்டா டைப் வந்து வேரியபிளுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ண வேண்டியது இல்லை. இதே வந்து ஜாவாவோ இல்லை சிஷார்ப்போ நம்ம டெஃபினட்டாக டிக்ளேர் பண்ணி ஆகணும் வேரியபிளுக்கு முன்னாடி டேட்டா டைப். இப்போ நான் டிபக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 75,000.0ன்னு ஷோ ஆகுது, ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ளோட்டு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி +50 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டு நமக்கு வந்துடுச்சு 150ன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 29ல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 75,000 காட்டுது. இதே மேலே நம்ம செக் பண்ணோம்னா 75,000.0ன்னு காட்டுது, ஏன்னா மேலே இருக்கிறது வந்து ஃப்ளோட்டு, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆக்டிவ் வந்து பூலியன் உள்ளதை நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணதுனால கொட்டேஷன்லேருந்து ஷோ ஆகுது, சிங்கிள் கொட்டேஷன் ஷோ ஆகுது. இப்போ இதுக்கான அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ 75,000 இந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிட்டு, அதுமாதிரி பூலியன் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக ஷோ ஆகுது.